ஹாய் டிக்டாக் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ லண்டனில் வந்து நேரம் 8 மணி. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பார்ட் டைம் ஒர்க். இங்கே வந்து ஒரு வேலை இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை வேலையும் செய்யலாம். பட் அவங்க ஓவர் லிமிட் 20 ஹவர்ஸ் வந்து தாண்டக்கூடாது. ஸோ வந்து ஒரு சைட் இன்கம் மாதிரிக்கு எந்த வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக நான் வந்து பேப்பர் பாயாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ லண்டன் யூகேயில் இருக்கிற நிறைய பேப்பர்ஸ் வந்து இங்கே வந்து வீடாக டெலிவரி பண்ணணும். ஸோ அங்கே வந்து நான் டெலிவரி பண்ணுறதுக்கு நிற்கிறேன். இப்போ குளிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5% இருக்குது. ஸோ பாருங்கள், க்ளவுடியாக இருக்குது, மழையாக வர இருக்குது. ஸோ எப்படி பேப்பர் போடுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக். என்னென்னு சொன்னால் பேப்பர் வந்து நனையாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இதை பாவிக்கலாம். ஸோ இது நாங்கள் இப்போ என்ன வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் எல்லா வெஹிக்கிளையும் போகலாம். ஆனால் எனக்கு ஈஸிக்காக நான் இதுக்குள்ளே நான் எலக்ட்ரிக் பைக்கில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இதுதான் பேப்பர். இந்த பேப்பர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது எங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரிக்கு. ஸோ அதில் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து அந்தந்த அட்ரஸுக்கு வந்து நாங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு சொல்லி. பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பைக், இந்த எலக்ட்ரிக் பைக். ஸோ பேப்பர் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி பேப்பர் போடுறதுன்னு சொல்லி. ஸோ லண்டனில் பேப்பர் போடும் ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ இப்போ நாங்கள் அந்தந்த இலக்கம் இருக்கும், அந்தந்த இலக்கத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் பேப்பரை வந்து டெலிவரி பண்ண போகிறோம். சரிதானே? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 111வது நம்பர் வீடு. இதுக்கு வந்து நாங்கள் பேப்பர் போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறோன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் 111வது நம்பர். இது நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட பேப்பர் கோனரில் நாங்கள் அந்த வீட்டு இலக்கத்தை எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதை எடுத்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி மடிச்சுட்டு மடிக்கலாம்னு நான் மடிச்சுட்டு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேப்பரை இப்படி டெலிவரி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த டெலிவரி பெறதுக்குன்னு சொல்லி கதவுலேயே அவங்க அதுக்குன்ற ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் பேப்பரை இப்படி மடிச்சுட்டு இப்படி அதை உள்ள தள்ளி விட வேண்டியது தான். ஓகே, அதான் மாட்டிக்கலாம். ஓகே, இதான் எங்களோட பேப்பர் போடுற இன்னொரு பார்ட் டைம் ஜாப். ஸோ அடுத்த வீட்டுக்கு போகலாம் வாங்க. உங்களை பொறுத்தளவில் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழிடும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி தான், எந்த இடமாக இருந்தாலும் சரி தான். ஸோ இப்போ லண்டனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதால் வந்து பட் அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் உழைக்கணும். என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் செய்தால் தான், கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். ஸோ அது என்ன வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் தான் வேலையை வச்சு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பட் லண்டனை பொறுத்தளவில், யூகே பொறுத்தளவில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய மரியாதை, இங்கே மனுஷர்களை வந்து நிறைய மரியாதை செய்வாங்க, மதிப்பாங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் அவங்களுக்குரிய மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி நாங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் செய்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 49வது நம்பர் வீட்டுக்கு பேப்பர் போட போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ இப்படி தான் வீடுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும். இதில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் நம்பர் போட்டிருப்பாங்க, வீட்டு இலக்கம் போட்டிருக்கோம். அந்த வீட்டு இலக்கத்துக்கு நாங்கள் வந்து பேப்பரை கொண்டு போட்டால் சரி.
செம குளிர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கெட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நுவரேலியா சைட்டில் ஸ்ரீலங்காவிலேருந்து குளிரண்டு நாங்கள் நுவரேலியா சைட் அங்கே இங்கெல்லாம் போவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை விட எத்தனையோ மடங்கு குளிர் கூட நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த குளிர்காலத்தில் வந்து நோமலெல்லாம் உடுப்பு போட்டுக்கொண்டு போகவே இயலாது. ஏன்னா அந்தளவுக்கு குளிர்ந்து கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் 49வது நம்பர் வீட்டுக்கு பேப்பர் போட போகிறோம். வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு நான் அதை வீடியோவாக எடுத்து போடுவேன். ஸோ இது ஒரு ஜாலியான தொழில் தான். குளிர் தான், பனி தான், மழை தான், ஒன்றும் செய்ய இயலாது. பட் என்ன செய்கிறது, யூகேயை பொறுத்தளவில் நிறைய செலவுகள் இருக்குது. நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்குரிய செலவுகள் இங்கே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் ஒன்றுக்கு 2க்கு 3 வேலை செய்தால் தான் இங்கே வந்து நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். இதான் 149வது வீட்டு இலக்கம். இப்போ நாங்கள் பேப்பரை போடுவோம். இது 49வது நம்பர் இலக்கம். ஸோ அந்த பேப்பரை நான் முதல்ல சொன்ன மாதிரிக்கு மடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே தான் போகிறோம். இப்படி ஒரு தள்ளினா அது மூடிடும். ஸோ அதோட கிடையாது முடிஞ்சது. எவ்வளோ அழகான இடங்கள் வந்து பாருங்கள், அமைதியான இடங்கள். எங்களோட ஊர்லலாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெரிய மதிலை கட்டி இது எந்த இடம், அது உண்ட இடம், இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, அந்த இடத்துல வர பாருங்கள். இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான எத்தனையோ கார்கள் வச்சுருக்காங்க, இத்தனை வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட மதில்களை பாருங்கள். வீட்டுக்கு ஒருவனுமே தன்னை வீட்டை மறைச்சி வான் உயர்ந்த அளவுலலாம் மதிலெல்லாம் கட்டவே இல்லை. எல்லோரும் ஒரு நோமலாக பாருங்கள். எல்லாரும் வீட்டிலேருந்து பக்கத்து வீடை பார்த்தா இங்கே வந்து பார்க்கலாம். அது தெரியும், அழகாக தெரியும். பாருங்கள், இந்த 1க்கு 2, 3 கார்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே சேஃப்டி தான் நீங்கள் அதை பொறுத்தளவில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், மதில்கள் இல்லை, அழகாக கார்டன், ஒரு அழகான வாழ்க்கை உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மாணவனாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பேப்பர் போடுறேன், வீடு வீடாக பேப்பர் போடுறேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு வெக்கவும் இல்லை, தயக்கவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழையிலும். ஸோ எதையும் விரும்பி செய்தால் அந்த வேலை தான் எங்களுக்கு கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ குளிரோ மழையோ பனியோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய், லவ் யூ.